ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج. السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக தரீகா என்ற பெயரிலே, சூபிசம் என்ற பெயரிலே, ஆன்மீகம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்திலே நுழைந்திருக்கிற சில கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சூபிசம், தரீகா, முரீது, பையத்து என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கிடைக்கிற ஞானம் இல்லாமல் வேறொரு விதமான ஞானமும் இருக்கிறது மார்க்கத்தில். அது வஹி மூலம் நபிமார்களுக்கு வர்ற ஞானம் போன்றது அல்ல. இது வேற ஒரு விதமாக அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், கொடுக்கக்கூடிய ஞானம் இருக்குன்னு சொல்லி அதற்கு சான்றாக ஹிதர் நபி, மூசா நபி சம்பந்தப்பட்ட செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். அது எந்த வகையில தவறானதுங்கிறது நேற்று பார்த்தோம். அதே போல இந்த ரகசியமான ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க அதாவது குர்ஆன்ல இருக்கிறது மாத்திரம் ஞானம் இல்ல, ஹதீஸ்ல இருக்கிறது மாத்திரம் அறிவு கிடையாது, இது இல்லாம இன்னொரு அறிவு இருக்கிறது. அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வகி முடிந்து விட்டது. அப்ப இந்த இன்னொரு ஞானம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ரெண்டு வகையான வியாக்கியானத்தை இந்த போலி சூஃபியாக்கள் தர்றாங்க. ரெண்டு விதமான வியாக்கியானம். ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய உள்ளங்களை இந்த சேகுமார்கள் அந்த மாதிரி ஞானிகளோட தொடர்பு கொண்டு பக்குவப்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னா, உள்ளத்துல உள்ள கசடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குமா. நீங்கின உடனே அந்த உள்ளம் அப்படி முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி பளிச்சென்று பிரகாசம் ஆயிருமா. பிரகாசம் ஆன பிறகு அதுவாக அல்லாஹ்ட்ட இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம யார்ட்டையும் கற்றுக்கொள்ளாத, குர்ஆன்ல இருந்து அறிந்திருக்காத, ஹதீஸ்ல இருந்து அறிந்திருக்காத ஞானம் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்படி வைக்கக்கூடியவர்கள்ல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, இந்த சிந்தனையை ஊட்டக்கூடியவர்கள் அந்த கஸாலிங்கிற ஒரு இமாம் சொல்றாங்க இல்லையா, அவர் இஹ்யா உலூமுத்தீன்ங்கிற நூல்ல இப்படி ஒன்னு இருக்குது மார்க்கத்துலன்னு சொல்றாரு. 1வது வால்யூம்ல 19வது பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்முல் முகாஷஃபான்னு ஒன்னு இருக்கிறது. கஷ்ஃபு, அதாவது எல்லாத்தையுமே வெளிப்படையா ஓபன் பண்ணி காட்டக்கூடிய இல்மு. இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா தான் படிப்பீங்க. குர்ஆன்ல இருந்து படிச்சா சும்மா எல்கேஜி, அதெல்லாம் ஹதீஸை படிக்கிறதெல்லாம் எல்கேஜி லெவல்ல உள்ளது. அதுக்கு மேல ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டா, நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரத்தில், பக்குவப்படுத்தக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு ஒளி, வெளிச்சம் ஏற்படும். அந்த வெளிச்சத்தை கொண்டு ஏராளமான விஷயங்களை உங்களை அறியாமலே விளக்கம் கிடைக்கும். அந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது எப்படின்னு உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் கற்பனையில பாருங்க பார்ப்போம். எப்படி அல்லாஹ் இருப்பான் தெரியாதுல்ல, தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு வெளிச்சம் அல்லாஹ்வுடைய ஹகீகத், அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தம் என்ன என்பது உங்களுக்கு டக்குன்னு விளங்கும். யாருக்கும் சொல்லிலாம் உங்களுக்கு கொடுக்க இயலாது, யாரும் உங்களுக்கு சொல்லிலாம் தரமாட்டாங்க. அதுவாகவே உங்க உள்ளத்துல பதிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்தை அவன் எவ்வாறு படைத்தான் என்பதனுடைய தத்துவங்கள், மறுமை எப்படி அமைந்திருக்கும் என்ற மாதிரியான விவரங்கள், நுபுவத்துனா நபிண்டா என்ன, எப்படி நபிக்கு வஹி வருது அப்படிங்கிற விவரங்கள், நபியுடைய அர்த்தம், வஹீண்டா என்ன அர்த்தம், ஷைத்தாண்டா என்ன அர்த்தம், மலாயிக்கத்துக்கு என்ன அர்த்தம், அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒல் மாரிஃபத்து பிமான நுபுவத்தி ஒன் நபி, நுபுவத்துக்கு என்ன அர்த்தம், நபிக்கு என்ன அர்த்தங்கிறது அப்பதான் விளங்குமா. மானல் வஹி, வஹிக்கு அர்த்தம் என்னன்னு விளங்கும். மான ஷைத்தானி, ஷைத்தான்டா என்ன அர்த்தம் விளங்காம நம்ம இருக்கிறோம். நமக்கு விளங்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சும்மா ஷைத்தானி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷைத்தான்னா யாருன்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்ப முடியும்? அப்படி உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு ஒளி ஏற்படும். ஒளி ஏற்பட்ட உடனே மலக்குன்னா என்னன்னு பளிச்சுன்னு விளங்கிரும். சைத்தான என்னன்னு விளங்கிரும். ஜின்னுடா என்னன்னு விளங்கிருமா. இப்படியான அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிரும். இப்போ கைபியத்து முஆதாத்தி ஷைத்தானில் இன்சான், இன்சானுக்கு சைத்தான் எப்படி பகைவனாக இருக்கிறான் அது விளங்கும். இப்ப விளங்காம இருக்கிறோம்.
இன்சானுக்கு மனிதனுக்கு சைத்தான் எப்படி பகைவனா இருக்கிறான் அந்த தத்துவம் வழங்குமா? கைபியத்துல் உஹூரில் மலக்கில் அம்பியா, நபிமார்களுக்கு மலக்குகள் எப்படி காட்சி தருகிறார்கள் அந்த தாத்பரியம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். கைபியத்து உசூலில் வகி இலையும், வகி எப்படி அல்லாட்டிருந்து வந்து சேருதுங்கிற அந்த மெத்தட், இந்த ஃபார்முலா, அல்ல எந்த ஃபார்முலாவில் வகி அனுப்புறானோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு விளங்கி போயிடும். ஒல் மாரிபத்தி மலக்கூத்தி சமாவாத்தி ஒல்லர், வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் நிர்வகிக்கிறான்ல, அவன் எப்படி நிர்வகிக்கிறான்? அங்க இருந்து இதையும் பார்க்கறான் அதையும் பார்க்கறான், எப்படி பார்க்கறான்? அவன் என்னது இப்படி கண்காணிக்கிறான், விளங்க மாட்டேங்குது, பார்க்கறான், நம்ம நம்புறோம். ஆனால் அதனுடைய பெரிய உண்மையான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது, அது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மாரிபத்தில் கல்பு உள்ளம்னு ஒன்று இருக்கிறது, உள்ளத்தை பத்தி உங்களுக்கே தெரியாது, அது என்னங்கிறது போலங்க. நீங்க உள்ளத்தை அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி ஆக்கிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு என்னவாயிரும், இப்படி தானாக எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, யாரும் சொல்லி தர தேவையில்லை. அதே மாதிரி மலக்குகளுடைய படைகள் எப்படி இருக்கும், சைத்தானுடைய படை எப்படி இருக்கும்? மலக்கு நம்மளை தீண்டுறாரு, தவறான நல்ல காரியத்துக்கு மலக்கு தூண்டுறாருல, அது எப்படி தூண்டுவாரு? சைத்தான் எப்படி கெட்ட காரியத்தை தூண்டுவான்? அந்த மெத்தட் வழங்குமா? மாரிபத்தில் ஆகிரத்தி ஒரு ஜன்னத்தி ஒன்னார் சொர்க்கம் நரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அது எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு இங்கே தெரிஞ்சு போயிருவான். நீங்க அந்த உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்தி வந்தீங்கன்னா சொர்க்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி பாத்திருக்கீங்களா? பார்க்கவும் தேவையில்லை, அப்படி படம் அப்படி போடும், சினிமா ஓடுற மாதிரி ஓடும். சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும், நரகம் இப்படித்தான் இருக்கும், அது விளங்கிடுவீங்க. அதாபில் கபரில் அதாபுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி அதாபு செய்யப்படுது அதை உங்களுக்கு கண்ணால் பார்ப்பீர்கள். அப்புறமேல ஒரு சிராத்துன்னு ஒரு பாலம் இருக்குது, சிராத்து முஸ்தகிம்னு பாலம் கிடையாது, ஆனா நரகத்துக்கு ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் எப்படி இருக்கும் விளங்கல, அதை இங்க இருந்து பாத்துருவீங்க. அந்த பாலம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி மீசான் நன்மை தீமைகளை எடை போடப்படும் சொல்லப்படுது. எந்த தராசில் வச்சு எல்லாம் எப்படி போடுவாங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளத்தை பக்குவப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஞானம் உங்களுக்கு அல்லாட்ட என்ன செய்யும், டைரக்டா வந்து கிடைக்கும். உங்கள் ஹிசாப் அல்லாஹ் விசாரிப்பான் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. அது எப்படி கேள்வி கணக்கு இருக்கு? இப்படின்னு வாட்டு கூட்டு அடிக்கிறார். என்னென்னமோ எல்லாம் தெரிஞ்சாதான் இருக்கு, நமக்கு அம்புட்டு தெரிஞ்சிருக்கணுங்களா? அது அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா விளக்கிட்டு போயிட்டாங்க. இதுல தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சைத்தான் என்ன அழகா விளக்கிட்டாங்க, மலக்குனா என்னன்னு ஆல்ரெடி விளக்கிட்டாங்க, சொர்க்கண்டா என்னன்னு விளக்கிட்டாங்க, நரகண்டா என்னன்னு விளக்கிட்டாங்க, விசாரணை என்னன்னு விளக்கிட்டாங்க. இவர் அந்த ஹதீஸெல்லாம் பார்க்காம இதெல்லாம் நம்ம வார்த்தையை தான் கேள்விப்படுகிறோம், என்ன நமக்கு விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் அப்படி உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், நீங்க பக்குவப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். சோப்பு போட்டு கழுவுற மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது கண்ணாடி பளிச்சுன்னு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறினவன அந்த கண்ணாடி உள்ள கண்ணாடிக்குள்ள உலகமே தெரியுங்கிறது. இப்படி ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு இது ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப் இப்படி சொல்லுகிறார்களே. இப்படி சொல்லுவதற்கு என்ன ஆதாரம்? இப்படி ஒண்ணு இருக்குது, இப்படி ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்குது என்று உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? உள்ளத்துல வந்து அல்லாஹ் வந்து செய்தியை கொண்டாந்து போடுவான்னு சொல்றதா இருந்தா அதை சொல்லி தந்த ஆள் யாருப்பா உனக்கு? அல்லாஹ் சொல்லியிருக்கானா இப்படி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீர்களே, ஆனால் சொர்க்கத்தை உங்களுக்கு படம் முடிச்சு காட்டுவேன், நரகத்தை படம் முடிச்சு காட்டுவேன் அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்தை பார்த்துட்டு நமக்கு வர்ணிக்கிறாங்க. என்ன வர்ணிக்கிறாங்கன்னு கேட்டா, லா உதுனுன் வலா ஐனுன் ராத், அது எப்படி இருக்கும் என்று எந்த கண்களும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. பார்க்க முடியாது, எப்படி பார்க்க முடியும் உட்கார்ந்துக்கிட்டு? சொர்க்கத்தை போய் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு தள்ளுவானே, அப்பதான் சொர்க்கத்தை பார்ப்போம், அப்பதான் அது எப்படி இருக்கும் விளங்கிக்கிற முடியுமே தவிர இங்க உட்கார்ந்துகிட்டே சொர்க்கம் இப்படித்தான் இருக்குன்னு பார்க்க முடியாது. எந்த கண்களும் அதை பார்த்தது இல்லை, எந்த செவியும் அதை கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு? இங்க உட்கார்ந்துகிட்டே நம்ம பார்த்துடலாங்கிறாரு, சைத்தானை பார்த்துடலாங்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்தில் சைத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கான், நீங்க பார்க்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். இவர் என்ன பண்றாரு? இல்ல வேற ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை அறிந்து கொண்டீர்களே ஆனால் சைத்தானை நீ பார்க்கலாம். இப்லீஸ் யாரு, மோமன் யாரு, பெரிய சைத்தான் யாரு, சின்ன சைத்தான் யாரு எல்லாம் என்ன செய்யும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்றெல்லாம் அவர் ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் வச்சு இது மாதிரி ஆன்மீக குருமார்களை தேடி போக வேண்டும், இப்படி ஒரு இல்மு இருக்கிறது, இப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கத்தில் விட்டு அடிக்கிறார். இப்படி கிடைக்குமா? அதாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாமலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம். இவங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தோமையானால் குர்ஆனில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்க உள்ளத்தில் தனியா சொல்லி தருவான். ஹதீஸ்ல சொல்லாத விஷயத்தை எல்லாம் உங்க உள்ளத்துல அல்லாஹ் சொல்லி தந்து ஒண்ணுக்கு படம் போட்டு காட்டிடுவான். அதெல்லாம் ரொம்ப அதிகமான தியாகம் செய்ய அப்படி ஒரு ஸ்டேஜை நோக்கி நீங்கள் உயர்வீர்கள் இப்படின்னு அவர் சொல்றார். அவர் மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சூஃபியாக்கள், நிறைய தரிக்கு போலி செய்குமார்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ரகசியமான ஞானம் இருக்குது, இன்னொரு ஞானம் குர்ஆன்ல இல்லாத ஒரு அறிவு, ஹதீஸ்ல இல்லாத ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ரசூலுல்லாவே இது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மேல ஏன்டா போறீங்க இல்லாத ஏன் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் இல்ல. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது பதில் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுக்கு வேற ஒரு ரூட்டை போடுவோமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூட். என்ன ரூட்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தான். மார்க்கம் வந்து ரெண்டு விதமான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான மக்களுக்கு பயான் பண்ணாங்களே அது ஒரு மார்க்கம். அதான் நீங்க குர்ஆன் சொல்லிட்டு இருக்கீங்க. இது இல்லாம இந்த செலக்ட் பண்ண ஆட்களை கூட்டிட்டு போய் ரகசியமா தனியா சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, இது உனக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னு, இது முக்கியமான ஒரு மேட்ரு, தகுதியானவங்களை பார்த்தா சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் பரவாயில்ல போட்டக்கூடாது, ஒண்ணு கூட ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமா சிலதை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த விஷயத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, குர்ஆன்ல இருந்து தெரிந்துக்கிற முடியாது. குர்ஆன் அனைவருக்கும் பொதுவானது, அதுல வந்து தெரிந்து கொள்ள இயலாது. ஹதீஸ்னு இப்ப எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவானது, அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள இயலாது. இது எப்படிப்பட்டது என்று கேட்டால் சஹாபாக்கள் ஒரு 10 பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்காண்டி ஒரு 10 பேருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்க, அந்த 10 பேர் அந்த ரகசியம் வைத்துக் கொண்டு தகுதியானவங்களை பார்த்து அவங்க ஒரு 10 பேர் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த 10 பேரு ரொம்ப தகுதியானவங்களை செலக்ட் பண்ணி அவங்க ஒரு 50 பேர் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே அந்த வாழையடி வாழையாக அவர்கள்ட்ட யார் நம்ம அவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஷேக் என்ற முறையில் ஒருத்தர் ஏத்துக்கணுமா, அவர் நம்மளை பக்குவப்பட்டோம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஞானம் அவருக்கு இருக்குமா, அதை நமக்கு சொல்லி தருவாரு. இன்னொரு ஞானம் இருக்குது, அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஞானம் தான். ஆனால் என்ன இல்ல, அது வந்து எல்லாருக்கும் சொல்லி தரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மார்க்கம் வந்து ரெண்டு வகையான மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க, அசாதாரணமான மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம வச்சுக்கிற இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சாதாரண மனிதருக்கு உள்ள, நீங்க இப்படியே 1ஆம் கிளாஸ்ல இருக்க முடியாது, நீங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் போகணும்னு சொன்னா எங்களை மாதிரி ஒரு ஷேக பிடிக்கணும்ன்றாங்க. சரி, உன் ஷேக பிடிச்சாச்சுப்பா, நீ என்ன பண்ணுவ, எனக்கு எங்க ஷேக் ஒரு ஞானத்தை சொல்லி தந்திருக்கிறாரு, அதை நான் உனக்கு சொல்லி தருவேன். ஓ ஷேக்கு யாருப்பா சொல்லி தந்தா, அந்த ஷேக்கு அவருடைய ஷேக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கு. எங்க போய் முடியும்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சு போடுவாங்க. எல்லா தரிகாக்காரனும், எல்லா முரீது வியாபாரியும், எல்லா அந்த பீரு முரீது ஷேக் ஏமாத்துறாங்க. அம்புட்டு பேர் எங்க போய் முடிப்பான்னு கேட்டா எனக்கு அந்த ஷேக் சொன்னா அந்த ஷேக்னு போயிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும், அலி ரலியல்லாஹு அன்ஹு முடியும். அலி ரலியல்லாஹு எப்படி தெரியும், மருமங்கிறதுனால ஸ்பெஷலா தனியா கூப்பிட்டு உனக்கு மட்டும் வச்சுக்க, எல்லாத்தையும் சொல்லிவிடாத, இது முக்கியமான மேட்ரு, நீ ரொம்ப தகுதியானவங்களா பார்த்து சொல்லிக் கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஞானத்தை நாங்க வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட நீங்க முடிவு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க வாட்ச் பண்ணுவோம், நீங்க ஒரு அளவுக்கு கரெக்ட் ஆயிட்டீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னு செய்யும் பொழுது நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம், நீங்க உங்களுக்கு முடிவு வாங்குற அளவுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்படியே அந்த ஸ்டேஜ் வர நாங்க சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கஸாலி சொல்றது மாற்றம். கஸாலி என்ன சொல்றாருன்னு கேட்டா அலி வழியாக சங்கிலி தொடரா வந்துச்சுன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் அப்பப்ப சொல்லி தருவாங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டியதான், அது மாட்டுக்கு என்ன செய்வான் அல்லாஹ், அதாவது நம்ம வெள்ளை ஸ்கிரீன் கட்டிட வேண்டியதான், அல்லாஹ் ப்ரொஜெக்ட்ல படத்தை போட்டு விட்டுருவான் அப்படிங்கிறார் அவர். நம்ம ஸ்கிரீன் வெள்ளையா கட்டி விட்டுற வேண்டியதான், ப்ரொஜெக்ட் போட்டு அவன் என்ன செய்வான், அல்லாஹ் அங்க அந்த படத்தை பாஸ் பண்ணி விட்டுருவான். திரை வெள்ளையா இருந்தது தெரியும், கருப்பு திரையா இருந்தா படம் தெரியாது. அதனால நீங்க திரையை வெள்ளையா ஆக்கி கட்டி வச்சிருங்க, பேசாம அங்க அல்லாஹ் போடுற படம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு கஸாலி. இது ஒரு டைப், அவனுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். இது ஒரு ஷேகுமார்கள் சொல்லக்கூடிய ஒரு பிராடு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்க எல்லாம் உள்ளத்தெல்லாம் பக்குவம் படுத்த முடியாது, எங்கள்கிட்ட வரணும், நாங்க உங்களை பல வகையில சோதிச்சு பார்ப்போம், பல வகையா டெஸ்ட் பண்ணுவோம், நீங்க தகுதியான ஆளுன்னு தெரியும் பொழுது எங்களுக்கு அலி மூலமா வந்துச்சு அந்த ஞானத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி தந்துருவோம். அந்த ஞானம் தான் மெஞ்ஞானம், மாரிஃபா, அதுக்கு பேரு இர்ஃபான், மாரிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. இது சரியா மார்க்கத்துல அப்படின்னு கேட்டா, இந்த புருடா வந்து நேத்து வந்த புருடா இல்ல, இந்த கப்சா இருக்குது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்நாள்ல விட்டுட்டாங்க. இது எப்ப ஏற்பட்ட புருடாங்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல அலிக்கு மாத்திரம் தனியாக ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற ஒரு வாதம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருந்தாங்களே அப்பவே பரப்பப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அலியுடைய ஆட்சியில சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சது, உங்களுக்கு தெரியும். ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழு சப்போர்ட்டாக இறங்கிட்டாங்க, ஒரு குரூப் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழு எதிரியா இறங்கிட்டாங்க. முஸ்லிம் உம்மத்திலேயே அந்த முழு எதிரியா இறங்கின குரூப் வந்து நம்ம ஹாரிஜியாக்கள் சொல்லுவோம், புரட்சியாளர்கள் சொல்றோம். முழு ஆதரவா இறங்கின குரூப் தான் ஷியா, ஷியத்து அலி, அலி பார்ட்டி. ஷியானா பார்ட்டின்னு அர்த்தம்,
ஷியத்து அலி தான் ஆரம்பத்தில் இந்த சொல்லுடைய முழு அர்த்தம். வெறும் ஷியாங்கிறதல்ல, ஷியா அலி. ஷியான்னா பாத்தின்னு அர்த்தம். ஷியாவுக்கு அர்த்தம் என்ன? அலி பாத்தின்னு அர்த்தம். அப்ப அலி பாத்திங்கிற ஆளுங்கட்சி ஒண்ணு, எதிர்கட்சி ஒண்ணா ரெண்டா பிரிஞ்சாங்க. இப்ப அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக கண்ணா பின்னாடி இட்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சாங்க ஹாரிஜாக்கள் கூட்டம். இந்த ஷியாங்கிற கூட்டம் என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா, அப்துல்லா பின் சபாங்கிற ஒருத்தன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அந்த சமுதாயத்தில் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? அலி லேசப்பட்ட ஆள் கிடையாது, அவர் எவ்வளவு சிறந்தவர் என்று கேட்டால், அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர் என்ன செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டாக்கி அலி இருக்கும் பொழுதே பரப்பி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஊர் பூரா பரப்பி விட்டாங்க. அலிக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானம் இருக்காமல, அவர் பெரிய உயர்ந்த வராமல, மற்ற எல்லாத்தையும் தாண்ட வராமல, அபூபக்கருக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை, உமருக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை, உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்காத ஞானத்தை மர்மம் அலிக்கு மாத்திரம் சொல்ல பிரத்யேகமா சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்கல்ல அப்படின்னு பரவி போச்சு. பரவுன உடனே சஹாபா கட்டு குழப்பம், நேரம் அலிட்டே போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு போயிட்டாங்க. போய் என்ன இருக்கிறாங்க, இப்படிலாம் பரப்பி விடுறாங்களே, உண்மையில அப்படி ஏதாவது ஸ்பெஷல் உங்களுக்கு தந்திருக்காங்களா ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது தனியா சொல்லி தந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. புகார்ல வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாங்க, குல்துலி அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்டா, ஹல் இந்தக்கும் கிதாபுன், உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதம், தனியா வேதம் இருக்கு உங்களுக்கு? வேதம் எங்கள்கிட்ட குர்ஆன் வேதம்னு இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வேதம் எதுவும் தனியா இருக்குதோ அப்படின்னு நான் கேட்டேன். இன்னொரு இது புகாரியில 111வது அறிவிப்புல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல 3047 எப்படி வருது கேட்டா, ஹல் இந்தக்கும் ஷைஉம் மினல் வஹி, வஹியில உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா எதுவும் இருக்குதோ? ரசூலுல்லாஹ் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹியில எல்லாருக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களோ அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி இது 3047, 6903 6915 இன்னும் வேற விதமா அந்த வார்த்தை வருது. எப்படி வருதுன்னா, ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குதோ என்று அலிட்ட கேட்டேன். இன்னொரு அறிவிப்புல வருகிறது, மாலைஸ இந்த நாஸ், மற்ற மக்களுக்கு பொதுப்படையா சொன்னாங்களே அது இல்லாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ரகசியமா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி உங்கள்கிட்ட தனியா வச்சிருக்கீங்களோ? இப்படி அபூ ஜுஹைஃபா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. பல விதமான வார்த்தைகள் வருது. அதுல கேட்டவன் அவர் என்ன சொல்றாரு, காலல்லா, இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, ரகசியமா எனக்கு ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லியே தரலையே, உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க, இல்லா கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர வேற ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதம் வச்சுக்கிறீங்களா குர்ஆன், அதான் என்கிட்ட இருக்கிறது, அதை தாண்டி புது வேதமோ புதுசா ஒரு சட்டமோ கிடையாது. அவ் ஃபஹ்முன் உத்தியஹு ரஜுலுன் முஸ்லிமுன், அல்லது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வா கொடுத்திருப்பான ஒரு விளக்கம், அந்த விளக்கம் எனக்கு இருக்கிறது. குர்ஆன் இருக்கு, அதை பத்தி சிந்திச்சு விளங்கக்கூடிய அறிவு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். நான் சிலது விளங்கிக்கிறேன், நீங்கள் விளங்கிக்கிறீங்க. நீங்க நான்லாம் விளங்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிற அந்த அறிவு எனக்கு இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, வேற ஒண்ணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த ஏடு ஒண்ணு வச்சிருக்கிறேன், இது என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட சொன்னதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் இப்ப நான் சொல்லிவிடுறேன். ஒரு செய்தியை சொன்னாங்க தான், உங்களுக்கு எல்லாம் சொல்லாம நான் தனியா இருக்கும்போது சொன்ன ஒரு செய்தி ஒண்ணு இருக்கிறது, அது உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல, நீங்க இப்படி பரப்பி விட்ட காரணத்தினால அந்த மேட்ரு என்னங்கிறத நான் சொல்லிவிடுறேன்னு சொல்லிட்டு வால் உரைக்குள்ள ஒரு சுருளை போட்டு உள்ள வச்சிருக்கிறாரு. அதை எடுக்க விட்டு அந்த வால் உரையில அந்த பேப்பரை உருவி, பேப்பரா தோலை ஏதோ இருக்கும் மேல இருக்கு, அதை உருவி என்ன செய்யறாரு, இந்த இருக்கு, இதான் ரசூலுல்லாஹ் எனக்கு தனியா சொன்னதுப்பா, அதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், பொதுவாகிட்டேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எதை தனியா சொன்னாங்கன்னு நினைக்கிறியோ, எனக்குன்னு நான் அவர்களோட இருக்கும்பொழுது நீங்க எல்லாம் இல்லாம தனியா ஒரு தடவை இருக்கும்பொழுது எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, அந்த செய்தி நான் இப்ப அவங்களோட அம்பலப்படுத்தி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அம்பலப்படுத்துறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அதுல சொல்றாங்க, ஒரு மனிதனை கொலை பண்ணிடுறான் அல்லது காயப்படுத்திடுறான், பல்ல உடைச்சு போடுறான், இதுக்கு மார்க்கத்தில் நஷ்ட ஈடு கொடுக்கணும். பல்லுக்கு உழவு, கண்ணுக்கு உழவு, ஒரு கண்ணை நோண்டிட்டான்னா கண்ணை நோண்டணும். இப்ப என் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான்னு வைங்களேன், கண்ணை சோண்டி எடுத்துட்டான் ஒருத்தன், அப்ப இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டா, என்னுடைய வலது கண்ணை எடுத்து அவனுக்கு வலது கண்ணை எடுக்கணும், கண்ணுக்கு கண்ணு நம்மளே எடுத்துடக்கூடாது, கவர்மெண்ட் எடுக்கணும். அதே நேரத்தில் கண்ணு பறி கொடுத்த நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவன் கண்ணை எடுத்து என்ன ஆக போகுது, எனக்கு ஏதாவது ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நஷ்ட ஈடு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட ஒத்துக்கிட்டாதான், விரலுக்கு விரல், என் விரலை வெட்டிட்டானே விரலை தான் வெட்டணும். ஆனால் நான் என்ன செய்யலான்னு கேட்டா, இல்லங்க விரலை வெட்ட வேணாம், அவனை என் விரல் வெட்டினதுக்காக அவன் விரலை வெட்ட வேணாம்,
எனக்கு அதுக்குன்னு உள்ள நஷ்டஈடு எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் நஷ்டஈடு இருக்குது. விரலுக்கு இவ்வளவு, பல்லுக்கு இவ்வளவு, கண்ணுக்கு இவ்வளவு, மூக்குக்கு இவ்வளவு, இதெல்லாம் சம்பந்த பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டாராம். பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டு எனக்கு கண்ணு தானே, கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தானே, பல்லுக்கு பல்லு தான். ஜனாதிபதியில மன்னிக்க முடியாது இஸ்லாத்துல, பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலாம். கருணை மனு எல்லாமே யாருக்குரியது? எவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன்னிக்க முடியுமே தவிர சம்பந்தமில்லாத ஜனாதிபதியோ மற்ற பிரதமர்களோ மன்னிக்க முடியாது. அப்ப நம்ம அப்படி மன்னிச்சோம்னா நஷ்டஈடு இருக்குது. அதை ஒரு நாள் அழித்த சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்ப்பா, கண்ணுக்கு தான் நஷ்டஈடு, பல்லுக்கு தான் நஷ்டஈடு, விரலுக்கு தான் நஷ்டஈடு, மூக்குக்கு தான் நஷ்டஈடுன்னு சொல்லிட்டு அந்த அறுக்குன்னு வாசிக்கிறார் மக்கள் மத்தியில. இதுல என்ன ரகசியம் இருக்கு? இதுதான் ஒரு தடவை தனியா இருக்கும்போது சொன்னாங்கப்பா. அதை இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிவிட்டேன். இப்ப பொதுவா சொல்லிவிட்டேன், எனக்கு சொல்லி தந்தேன் நினைச்சிட்டேன் உங்கள்கிட்ட, எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டேன். ரகசியம் தானே இல்லைன்னு ஆயிடுச்சா? இதுதான் ஒண்ணு இருக்கிறது. ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டா, கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள். கைதி ஒருத்தர் சிறைப்பிடிக்கிறோம், போர்ல சிறைப்பிடிக்கிறோம், அது மாதிரி நம்மகிட்ட கைதிகளை வந்து மாட்டிடுறாங்க. அவங்களை என்னென்ன ரீசனுக்காக வேண்டி எப்படி எல்லாம் எந்த கிரவுண்ட்ல அதை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அது குறித்த சட்டங்கள். இந்த கைதிகள் பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி தந்தாங்க. அது என்னிடத்துல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் காபிருக்கு மத்தியில் சண்டை வந்து கொண்டு விட்டாங்க. இவனை கொண்டு அவனை கொள்ளலாமா, அவனை கொண்டு இவனை கொள்ளலாமா, யாருக்கு யாரை கொள்றது, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க. இது குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மூணு தான். இந்த மூணு விஷயத்தை தவிர நான் தனியா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னதான், எனக்கு சொன்னதுதான். அந்த மூணை இப்ப நான் பொதுவாக்கிட்டேங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது நீங்க எங்க பார்க்கலாம்? புகாரில் 111 பார்க்கலாம், 3047 பார்க்கலாம், 6903 பார்க்கலாம், 6915 பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்களை அலி ரலியல்லாஹு மூணா ஒருத்தர் சொல்றாரு, மறந்துருப்பாரு இன்னும் ரெண்டு விஷயத்தை. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த பேப்பர்ல அந்த சீட்ல அந்த துண்டு அந்த தோல்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா வேற சில செய்தி இருந்தது. என்ன செய்தின்னு கேட்டா, மதீனா இருக்குது. மதீனாங்கிற நகரம் வந்து புனிதமானது. மதீனாவுக்கு புனிதம் இருக்குல்ல, அந்த ஊருக்குன்னு சில புனிதங்களை பேணணும். வெளியூர்ல செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்து மதீனாவுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு புனிதமான நகரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மக்காவை இப்ராஹிம் புனிதமாக்கினார், நான் மதீனாவை புனிதம் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித நகரை அறிவிச்சாங்க. மதீனா எது? ஒரு எல்லை வேணும்ல, எது வரைக்கும் புனிதமானது? இங்க இருந்து இங்க வரைக்கும் 0 பாயிண்ட் எதுன்னு வேணும்லங்க. எந்த ஊரா இருந்தாலும் 0 பாயிண்ட் எது, அதனுடைய ஆரம்பம் என்ன, எண்டு என்னங்கிற ஒரு கணக்கு இருக்கணும். அந்த கணக்கு எது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருந்தார்கள். மதீனா புனிதமானது என்று சொன்னால் இங்க இருந்து இங்க வரைக்கும் என்று எல்லை போட்டு தந்தார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருந்தாருன்னு காட்டுறாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இதாப்பா ஒரு ரகசியமா ஞானமோ அந்த கண்ணாடி போட்டு கழுவுறதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. பொதுவான ஒரு விஷயம். மதீனாவை புனித நகரம் என்றால் அந்த புனிதம் எவ்வளவு ஏரியா வரைக்கும் இருக்கிறது, அந்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த புனிதமிக்க மதீனாவுடைய எல்லைக்குள்ள யாராவது ஒருத்தன் ஒரு புதிய ஒரு பிதத்தை உண்டாக்கினானே ஆனால், அல்லது பிதத்தை உண்டாக்கக்கூடியவனுக்கு அடைக்கலம் கொடுத்தானே ஆனால், அவனுக்கு மலக்குகளுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய லானத்து, மக்களுடைய லானத்தெல்லாம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க. அதை குறிச்சு வச்சுக்கிறேன். மதீனா புனிதமான நகரம்ங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கிறேன். அந்த நகரத்துக்குள்ள ஒருத்தன் போய் பிதத்தை உண்டாக்குனான்னு வைங்க, வேற ஊர்ல பிதத்தை உண்டாக்குறதை விட அந்த நகரத்துல போய்கிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தன் உருவாக்கினான்னு சொன்னா, அல்லது உருவாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான்னு சொன்னா, அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து, மலக்குடைய லானத்து எல்லாம் இருக்கு என்று சொல்ல எச்சரிச்சாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடிமையா ஒருத்தன் இருக்கிறான். அந்த அடிமைக்கு முதலாளி ஒருத்தன் இருப்பான். அந்த முதலாளி விட்டுட்டு இவன் போய் அந்த அடிமையின் மீது ஆதிக்கம் செலுத்தினான்னு வைங்க, முதலாளி ஒருத்தன் இருக்க, முதலாளி இல்லாத ஒருத்தன் போய் ஆதிக்கம் செலுத்தினான்னு சொன்னா அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயம் சேர்த்து சொல்றாரு. இது எங்க இருக்குன்னா, புகாரில 1870, 3180, 6755, 7300 இதுல எல்லாம் இருக்கிறது. இது போக வந்து 3172 இருக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஸ்பெஷல் ஞானம் எதுவும் இல்ல. இது வந்து அலிட்ட கேட்கப்பட்டு இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இத கூட பார்க்காம இவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் தனியா சொல்லி கொடுத்தாங்க. அலி வந்து அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு. அது எங்க செய்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த செய்தியை வந்து நீங்க வந்து பையத்து வாங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க,
இப்படி ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல சொல்லப்படுற காரணத்தினால் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ரெண்டு ஞானம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவா உள்ளதுதான். அடுத்தது என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைரா சம்பந்தமா ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு ஞானம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் ரெண்டு வகை தான். ஒரு வகை பொதுமக்களுக்கு உரியது, ஒரு வகை முக்கியமான பெருமகர்களுக்கு உரியது அப்படின்னு இருக்குதுன்னு ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா, அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, புகாரியில 120வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஞானத்தை 2 பைகளில் நான் பெற்றுக்கொண்டேன். 2 பை. பைக்கு உதாரணம் காட்டுறாரு. பொருள்களை வாங்குவோம்ல, அரிசி பருப்பு ரேஷன் வாங்க பை எடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி உதாரணம் காட்டி கொண்டு என்ன சொல்றாரு, 2 பை நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானத்தை நான் வாங்கினேன். ஒரு பையை தான் அவுத்து விட்டுருக்கிறேன், இன்னொரு பையை நான் விடல வச்சுக்கிட்டு இருக்கேன். யார்? அபூ ஹுரைரா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 2 விதமான ஞானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு விதமான ஞானத்தை ஒரு பையில உள்ளதான் உங்களுக்கு அவுத்து விட்டுருக்கிறேன், அதான் ஹதீஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு பையில வச்சிருக்கிறேன், அது அவுத்து விட்டேன்னு சொன்னா என் கழுத்தை அறுத்து போடுவாங்க, அதனால நான் விடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அபூ ஹுரைரா சொல்றாரு. இது புகார்ல இருக்கு 120ல. இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ஒன்னதான் சொல்லியிருக்கிறாரு, இன்னொன்னு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா ரகசியமான ஒரு ஞானம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னார்கள் என்பது வாஸ்தவம் தான். அபூ ஹுரைரா சொல்றதுனால பொய் சொல்ல மாட்டார் அபூ ஹுரைரா. ஆனால் இவர்கள் நினைக்கிற அர்த்தத்தில் உள்ள விஷயமா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டா, அபூ ஹுரைரா அவர்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதே புகாரியில இது 120ல ஹதீஸ் தானே, இது 118 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது 2350 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்தியை சொல்றாரு மக்கள்கிட்ட. என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னை பற்றி மக்கள் எல்லாம் தப்பு தவறா விமர்சிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாரு, என்ன விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டா, அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய பாட்டு ஹதீஸை விட்டு அடிச்சுட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு. மற்ற யார் அறிவிக்கிறத யார் கூட அறிவிக்கிறா? அபூ ஹுரைரா. மற்ற எந்த சஹாபாக்களை விடவும் அதிகமான ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா தான். அப்ப அவருக்கு அந்த காலத்துல ஒரு விமர்சனம் வந்திருக்குது. என்ன விமர்சனம்? இன்னும் எதை பார்த்தாலும் இவர் பாட்டு அதிகமா ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருது. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நான் ஏன் நிறைய அறிவிக்கிறேன்னு கேட்டா, மற்றவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போயிருவாங்க, மற்றவங்க எல்லாம் தொழிலுக்கு போயிருவாங்க, அவங்க சொந்த வேலைக்கு போய் எப்போ டைம் கிடைத்தால் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்பாங்க. நான் அப்படியா? நான் பள்ளியிலே கிடந்தவன். பள்ளி இவர் ஊர்வாசி இல்லாதவர், தொழில்துறை இல்லாதவர், அஸ்ராபு சுஃபா, திண்ணை தோழர்களாமல திண்ணையிலே கடந்தவர். ரசூலுல்லாஹ் போறது வாரது பேசுறது யாரை சந்திச்சாலும் அவருக்கு தெரியும், போய் நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப அதிகமா கேட்டவர் அதிகமா அறிவிப்பாரா இல்லையா? உமர்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய தோழர். ஆனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வந்து பாப்பாரு, அவர் வாரத்துக்கு ஒரு வந்து பாப்பாரு. டெய்லி வந்து அட்டென்ட் பண்றதோ, டெய்லி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சந்திக்கிறதோ, ஹதீஸ்ல கேட்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடையாது. அபூபக்கர் கூட வாய்ப்பு கிடையாது. அவங்களும் தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, இரவுல வந்து தொழுகணும் கத்துக்குவாங்க. ஏதாவது 1 2 சந்தேகம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி ஒரு மசால் இருக்கு விளக்கம் தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி எல்லாரும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் மாத்திரம் என்ன பண்ணேன், அங்கேயே கதியாக கிடந்தேன், பள்ளிவாசல கதியாக கிடந்தேன். வேற போக்கிட எனக்கு இல்ல. அந்த ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அன்சாரிகள்ட்ட ஜாயிண்ட் பண்ணி விட்டாங்கல்ல, அதுல கூட இவருக்கெல்லாம் இடமில்லாம போச்சு. மிஞ்ச நாளுக்கு தான் தங்கினாங்க. நீ சகோதரன் நீ சகோதரன் நீ சகோதரன் தங்கினாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்த ஆளுக்களை பள்ளிவாசல் வச்சு விட்டாங்க. இவருக்கு சகோதரன் கூட கிடைக்கல. உள்ளூர்ல ஒரு சகோதரன் கிடைச்சா கூட அங்கிட்டு போயிருப்பாரு. இவருக்கு ஒரு போக்கணும் இல்லாம பள்ளிவாசல்ல ஒரு சுமார் 70 பேர் நினைஞ்சாங்க, தங்கி கிடந்தாங்க. அதுல ஒரு அழகுனா, அதனால மற்றவங்க எல்லாம் தொழில் திறந்து போயிருக்கும் பொழுது நான் அதுல கிடந்தேன்ல, எனக்கு நிறைய தெரியத்தானே செய்யும், நிறைய தெரிஞ்ச நிறையத்தானே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. அதான் முக்கியம். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னன்னாஸ யகூலுன அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாரு என்று மக்கள் என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள். லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வேதத்திலே 2 வசனங்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், மா ஹத்தஸ்து ஹதீஸா, ஒரு ஹதீஸை நான் அறிவித்திருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஹதீஸ்லாம் சொல்றேன்னு கேட்டா, குர்ஆன்ல 2 வசனத்தை பார்த்துட்டேன், அதுக்கு பயந்துகிட்டு தான் எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் விமர்சிச்சுக்க, நான் சொல்லதான் செய்வன் நான் சொல்றேன். அந்த வசனம் என்ன, அதை ஓதி காட்டுறாரு. என்ன ஓதுறாருன்னா, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் நம்முடைய தெளிவான வசனங்களை நாம் இறக்கி வைத்த நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, மலக்குடைய சாபம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ் அருளிய வேதத்தை, அல்லாஹ் அருளிய நேர்வழியை பொதுமக்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை மக்களுக்கு மறைக்க கூடாது. மறைத்தார்களே ஆனால் குற்றவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒரு வசனம், அந்த வசனத்தை பார்த்து நான் என்ன பண்றேன்,
அப்ப குர்ஆன்ல உள்ளத, ஹதீஸ்ல உள்ளத, மார்க்கத்தில் உள்ளத பொதுமக்களுக்கு மின்பாதிமா பையன்னாகுல் இன்னாஸ், மக்களுக்காக நான் பொதுவாக விளக்கிய பிறகு அதை போய் எவராது மறைத்தாரையானால் அவர்களுக்கு சாபம் இருக்கு நல்லா கண்டிக்கிறான். அந்த கண்டனத்திற்குரியவனா நான் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு தான் தெரிஞ்ச ஹதீஸை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சதை சொல்லாம இருந்தா மறைச்ச குற்றமாயிரும். எனக்கு 100 தெரியுது, அது 2 சொல்லி 98 மறைச்சேன்னு சொன்னா அந்த குற்றவாளி ஆயிருவன்ல அப்படிங்கிறார் அபூ ஹுரைரா. அப்ப அபூ ஹுரைரா இது இங்க புகாரில் 118 2350. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கேரக்டர் என்ன நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, மார்க்க விஷயத்தை அவர் மறைக்க மாட்டார், மறைப்பது தப்பு என்று அவர் விளங்கி வைத்திருக்கிறார். அது பெரிய பயங்கரமான குற்றமாகிவிடும் என்று விளங்கி இருக்கிற அவர் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி மறைத்திருப்பார்? மறைத்திருக்க மாட்டார். அவர் மறைத்து இருக்கிறார்னு சொல்றார். அவரை அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த செய்தியை நான் சொன்னால் என் கழுத்து அறுக்கப்பட்டுங்கிறார். கழுத்து அறுக்கப்பட்டு விடும் என்று சொல்வாரையானால் அப்ப அது என்ன மேட்ரு இல்ல, கண்டிப்பா அந்த மெஞ்ஞான மேட்டர்லாம் கிடையாது. மெஞ்ஞான சொன்னா கழுத்து அறுக்கப்படுமா? இவங்க சொல்லக்கூடிய ஒரு மெஞ்ஞானத்தை சொன்னா சொர்க்கம் இப்படித்தான் இருக்குன்னு வர்ணிச்சா கழுத்து அறுத்து போடுவாங்களா? அது உலக மேற்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளை செஞ்சாங்க. இன்னென்ன காலத்துல இன்னென்ன மாதிரி ஆட்சியாளர் வருவாங்க, இவன் கெட்ட ஆட்சியாளர்கள், இந்த இப்படிலாம் அறிவிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணுமே இல்ல, இதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல. அதை சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி இருந்தாங்க. அப்ப அபூ ஹுரைரா காலத்துல ஆட்சி பண்ணாங்க பாருங்க, மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மருவான் மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கு அந்த 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 ஜெனரேஷன் உள்ள ஆளுக்கு தானே மார்க்கத்தை தலைகீழ மாற்றக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதை இப்ப சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க, இவனை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டாங்கன்னு சொன்னாருன்னு அறுத்துருவான்ல. அப்ப கழுத்தை அறுத்துருவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கழுத்தை அறுக்கிறது எப்ப அறுப்பான்? ஆட்சியில் உள்ள அறுப்பான், கவர்மெண்ட் தான் அறுப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னென்ன மாதிரி ஆட்சி வரும், இன்னென்ன மாதிரி மோசமான ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு சும்மா முன்னறிவு, சில ஆட்களுக்கு மட்டும் உள்ளது. நமக்கு சொல்ல என்ன நன்மை, அந்த காலத்துல கடந்து நம்ம வந்து விட்டோம். இது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது போய் நம்ம சொல்லிவிட்டு இதுக்காக வேண்டிய கழுத்தை எடுத்து சாவணுமா, நம்ம ஓட்டு மார்க்கத்தை எடுத்து போயிருவோம் அப்படின்றது மார்க்கத்துக்கு உரியதை எல்லாம் மறைக்க கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறாரு. அதை அவர் கரெக்டா சொல்லிட்டார். மார்க்கம் தொடர்பு இல்லாம முன்னறிவிப்புகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை சொன்னார்கள். அது அனைவருக்கும் உள்ளது கிடையாது, அமல் கூறியது கிடையாது. அந்த விஷயத்தை அவர் மறைச்சாரு. ஏன் மறைச்சாருன்னு கேட்டா, கழுத்து அறுக்கப்பட்டுரும், மோசமான ஆட்சியா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நம்மளுக்கு கழுத்து அறுத்துருவான்னு ஒண்ணு இருந்தா நம்ம என்ன செய்யலாம், சிலதை மறைச்சிக்கலாம்ல, முன்மான கூட இல்லைன்னு சொல்லலாம்ல, கழுத்து அறுத்துருவான்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு செஞ்சார தவிர, சரி நான் கேட்கிறேன், கழுத்து அறுத்துருவாங்கன்னு பயந்துகிட்டு ஒருத்தையும் சொல்லல இல்ல, உனக்கு எப்படி தெரியும்? முடிவு, அதாவது அவரே சொல்லிட்டாரு எனக்கு கழுத்து அறுத்து போடுவாங்க, நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்ப கழுத்து அறுத்து வாங்கிக்கிறான்னு சொல்லாம போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்லாம போற ஒரு செய்தி உடனே எப்படி எந்த செய்திட்ட சொல்லிட்டு போனாரப்ப எப்படிப்பா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க? அவர் தான் ஒருத்தரையும் சொல்லல இல்லையா? அப்ப இதெல்லாம் வேணும்னு செய்யறது. இதை விட நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா, அவங்களுடைய நாணயத்தின் மீது இருக்கணும். அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? இவர் கரெக்டான முறையில பணியாற்றுவார். நம்ம தேர்ந்தெடுக்கிறாள் ஏமாத்திட்டு போயிருவாங்க, நல்ல வேலைக்காரன் நினைப்போம், அல்வா கொடுத்து ஒழிப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தேர்ந்தெடுக்கிறா? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய செலக்ஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சுமத்தின கடமை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிகு மா உன்சில இலைக், உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. இது ஆர்டர். அருளப்பட்டதை பாதியை சொல்வீராகன்னு சொல்லப்படவில்லை. அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றான்? பல்லிகு மா உன்சில இலைக் ரப்பிக்க, உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. இல்லம் தஃபால், அப்படி நீ செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக ஆக மாட்டீர் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா, சொன்னதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எதையும் மறைச்சிடக்கூடாது, எதையும் ஓபன் பண்ணாம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அடிச்சு தள்ளி விட்டு போயிரு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அது எப்படி இது உனக்கு மட்டும், இது உனக்கு மட்டும் சொல்லுவாங்க? சொன்ன அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யலங்கன்னு அல்லாஹ், நான் உனக்கு என்ன தந்தன சொல்லி விடு மக்கள்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, இது எங்க இருக்கு? 5வது சூராவுல 67வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னமா அலா ரசூலினா, நம்முடைய தூதருடைய கடமை என்ன தெரியுமா? அல் பலாகுல் முபீன், தெளிவா எடுத்து சொல்வதுதான். அவருடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் இருக்கு.
தூதருக்கு கொடுத்த ஒரே வேலை என்ன, ஒரே டியூட்டி என்ன? அலா ரசூலினா அல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதுதான் நம்முடைய தூதருக்குரிய ஒரே பணி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 5:92 16:82 சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், நபியே உன்னுடைய ஒரே டியூட்டி என்னவென்று சொன்னால் பலாக் எடுத்து சொல்வது. எப்படி எடுத்து சொல்வது? அல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதனுடைய கடமை. தெளிவா போட்டு உடைச்சிரு அப்படிங்கிறான். 24:54 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூலுக்கு தெளிவா எடுத்து சொல்வதை தவிர வேற கடமை இல்லைங்கிறான். அனுப்புனது அந்த ஒரு வேலைக்கு தான், அனுப்புனது எதுக்கு தான்? இந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலைக்கு உன்னை அனுப்பல அப்படிங்கிறான். இதே கருத்து 29:18 இருக்கிறது, 64:12 இருக்கிறது. இதை விட 72வது சூறால அல்லாஹ் ஒன்று சொல்றான், ரசூல்மார்களை அனுப்பிட்டு முகமதே நீ ஒழுங்கா சொல்றியான்னு கண்காணிக்கிறதுக்கு வேற பின்னாடி மலக்க விட்டுருக்காங்க, ஒழுங்கா இருந்தது அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு ரசூல் அல்ல அனுப்புனாலும் அந்த ரசூலோட யாரை அனுப்புவானா? மலக்குகளையும் முன்னையும் பின்னையும் நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். எதுக்கு அனுப்பி இருக்கிறேன் கேட்டா, லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய தூது செய்தியை ஒழுங்காக சொன்னார்களா என்று தெளிவுபடுத்துவதற்காக, அம்பலப்படுத்துவதற்காக கண்காணிப்பாளர் மலக்குகளையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஒரு தூதரை அனுப்பி நம்பி அனுப்புவான், நம்பி அனுப்பிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, முன்ன ஒரு மலக்கு பின்ன ஒரு மலக்கு 10ஐயும் கரெக்டா ஒரு சொல்றாரா, அதை வாட்ச் பண்றதுக்கு தூதரை அனுப்பிவிட்டு நான் வாட்ச் பண்ணுவதற்கு மலக்குகளை முன்னை பின்னே அனுப்பி கொண்டிருக்கிறேன் சொல்லி 72வது சூறாவுல 26, 27, 28 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவர்கள் மறைத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ், அதுல இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க. அந்த பேருரையில எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை எல்லாம் பேசி முடிச்சு விட்டு, யா அல்லாஹ் நான் ஒழுங்கா சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மக்களுக்கு? அல்லாஹும்ம ஹல் பல்லக்து அல்லாஹ்வை நோக்கி பேசுறார்கள். புகாரில 1739வது ஹதீஸ்ல மக்களை நோக்கி கேட்கிறார்கள். அப்புறமேல அல்லாஹ்வை நோக்கி கேட்டுட்டாங்க, மக்களை நோக்கி கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லக்து, மக்களே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? அப்ப அங்க இருந்து 2 பேர், இல்லையா நீங்க முக்கியமான ஆளு கூட தனியா சொன்னீங்கன்னு கேட்கணும். இது மாதிரி நடந்ததை கேட்டுப்பாங்கல்ல. மக்கள் எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அலா ஹல் பல்லக்து, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? எதையும் மறைக்காம வச்சுட்டேனா? என்ன பண்ணிருக்கேன்னு ஸ்பெஷலா நீங்க எங்களுக்கு சில அடிக்க மட்டும் சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு சொல்லலைன்னு யாராவது கேட்டாங்களா? எல்லாம் கோரஸா சொன்னாங்களா? ஹாலு நாம், ஆமா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, ஒன்னோட விட்டு வைக்கல அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம ஷஹித், யா அல்லாஹ் நீ சாட்சி. இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க, என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டா செஞ்சிருக்கிறேன், எனக்கு கொடுத்த ஒரே டியூட்டி என்ன, எடுத்து சொல்வது. கடைசி வச்சில சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நான் எடுத்து சொல்லிட்டேன், மக்களே எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? அல்லாஹ்ட்டையும் சொல்றாங்க, மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? எடுத்து சொல்லாட்டி சொல்லு பார்ப்போம், குற்றம் தான் சொல்லு, நான் சொல்லாம விட்டேனா, மறைச்சிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் புகாரில 1741, 5550 நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கடுகளவு ஒரு மேற்றையும் மறைச்சது கிடையாது. அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க. என்ன விஷயம் அல்லாஹ்ட்ட இருந்து வருதோ எதையெல்லாம் போட்டாங்க. நான் கேட்கிறேன், எதையெல்லாம் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஒருத்தர் குருடன் வர்றாரு, கோவப்படுறாங்க, முகத்தை சுழிச்சிடுறாங்க, சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த குருடருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, கண்ணை அவருக்கு தெரியாது. அவர் மனம் புண்படுறது கூட வேலையே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு விலங்கல பிறகு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருப்பாரு. அதை கண்டிக்கிறான்ல, அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, குருடர் வந்ததுக்காண்டி முகத்தை கடுக்கடுப்பாக்கிட்டியா? ஒரு தேடி ஒருத்தர் வர விரட்டி இருப்பியா, அவரை வேண்டாத பேருக்கு சொல்லிட்டு இருப்பியா நீ அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான். மறைக்கிறான், இதை மறைச்சிருப்பாங்க. எவ்வளவு டேமேஜ் ஆகும் நேம் அவளுக்கு. அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு குருடன் வந்ததற்காக நீ கடுகடுத்து விட்டாயே, முகத்தை சுழித்துக் கொண்டாயே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான்னு சொன்னா அதை சொல்லிருப்பாங்க இல்லங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்டதில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் ஒன்னை மறைத்திருப்பார்கள். எதை மறைத்திருப்பார்கள்? அஹ்ஸாப்ங்கிற சூறாவுல 33வது சூறாவுல அவங்களுடைய ஒழுக்கத்தையே டேமேஜ் பண்ற மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கிறான். அவங்களை அல்லாஹ் வான் பண்றான். எப்படி பண்றான்? நீ தக்ஷன் நாச, மனுஷனுக்கு பயப்படுறியா நீ? வல்லாஹு அஹப்பன் தக்ஷாஹு, அல்லாஹ்வுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று இருக்க நீ மனுஷனுக்கு பயப்படுறியா? இது துஹ்தி பி நஃப்ஸிக மல்லாஹு முபதீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ மனசுக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு மாற்றமாக நீ பேசுகிறாயா?
அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஸெய்துங்கிறவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இது சம்பவம் என்னன்னு கேட்டா, ஜெயினபுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். ஜெயினபுங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். ஜெயிதுங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். முன்னாடி வளர்ப்பு மகனுக்கு தடை செய்வதற்கு முன்னாடி அவரை எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க புள்ள மாதிரி. ஜெயித் இப்னு முஹம்மது தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. முகமதுடைய மகன் தான் அவர் சொல்லுவாங்க. அந்த ஜெயிதுக்கு என்ன பண்றாங்க, மாமி மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஜெயினப் உயர்ந்த குலமா இருந்த காரணத்தினாலையும் இவர் அடிமை வம்சத்தில் இருந்த காரணத்தினாலையும் அவங்களுக்குள்ள அந்த பொருத்தம் சரியா வரல. அடிக்கடி பிரச்சனை, அது மாதிரியான ஒரு விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கு, சரியே வரல. அப்ப என்ன செய்யறாரு, ஜெயித் ரசூலுல்லாஹ் தகப்பன்கிற அந்தஸ்துல வைத்து வளர்ப்பு மகனா இல்லாட்டா கூட அவங்க தானே எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வாழ முடியல, அந்த அம்மாவோட எனக்கு வாழ முடியல, நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க டைவர்ஸ் பண்றா நல்லது. ஏன் பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேரும் தெரியும்ல, இவரையும் தெரியும் அவங்களையும் தெரியும். மாமி மகளா இருக்கிறனால அவங்களுடைய கேரக்டர் தெரியும். இவர் நெருக்கமா நம்ம வளர்த்த பிள்ளையா இருக்கிறனால அதுவும் தெரியும். ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கிற பிரச்சனை, எது நடந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது ஒட்டவே ஒட்டாது. இனிமே சேர்ந்து வாழ்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரி வராது தெரியுது. அப்ப என்ன சொல்லியிருக்கனே, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், அதான்ப்பா சரின்னு சொல்லியிருக்கணும். அதான சொல்லணும். ரெண்டு பேரையும் பாக்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சரி வராதுன்னு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும், சரி வராது, நல்லதுதான், எடுத்த முடியும், நல்ல முடிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எதுக்குப்பா நீ டைவர்ஸ் பண்ற, நீ சேர்ந்து வாழ்வோம்ப்பா, அதான் நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரை அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க நானும் அப்படித்தானே சொல்லுவோம். நம்மள்ட்ட ஒருத்தர் வர்றாருங்க, நம்ம பக்கத்து வீடு, ரெண்டு பேரும் டெய்லி அடிச்சு கர்பலா நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல புருஷன் பொண்டாட்டி டெய்லி என்ன இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, பாக்குறோம். மண்டை ஓட்ட இது அடிக்கிறான், வெட்டுறான், அவத்துக்கு ஆப்பக்கம்பத்துக்கு அடிக்கிறான், இவங்க கள்ளத்து அடிக்கிறான், அப்படி நடந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். அவன் நம்மள்ட்ட சொல்றான், இது சரிப்பட்டு நான் தலாக் சொல்லலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், அதான் நல்லதுன்னு மனசுல நினைக்குவோம். சொல்லுவோமா, ஏன்பா சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோமா? அதான் ஒருத்தர் அதெல்லாம் அவங்க பிரிஞ்சு போறதான் நல்லது தெரிஞ்சா கூட நம்ம ஒரு சொல்லுவோமா? யாராவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்குவோம், நல்ல முடிவெடுத்தான், சேர்ந்து சரியா வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்வோம், அதெல்லாம் வேணாம்ப்பா, அவர் பொண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படி சொல்லுவோம். உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம், பிரிஞ்சுட்டா நல்லதானே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு மனித தன்மை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பிரிஞ்சிட்டா நல்லதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. வெளியில என்ன சொல்றாங்க, சேர்ந்துங்கப்பா, ஏப்பா உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கண்டிக்கிறாங்களா, அது உள்ள ஒண்ணு சொல்லி ஒண்ணு பேசுற, உள்ளத்துல என்ன நினைச்ச, பிரிஞ்சிருது நல்லது நினைச்சா இல்லையா, அப்ப அதான் வெளியே சொல்லணும். உள்ளத்துல நினைக்கிற ரெண்டு பேரும் பிரிஞ்சிருது நல்லது, வெளியில அட்வைஸ் என்ன பண்ற, இல்ல வேணா சேர்ந்து வாழுங்க. அது அல்லாஹ் கேட்கறான், இது துகுவி வீ நப்சிக்க, உன் மனசுல ஒன்ன மறைச்சிக்கிட்ட மல்லாஹு உபதீஹி, அது அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான்ல, மறைச்ச தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்கறான், நீ தர்சன்னாச, நீ மக்களுக்கு பயப்படுற, இப்படி அட்வைஸ் பண்ணா சரிங்கிறாங்க, என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்று என்ன செய்யற விமர்சனத்துக்கு நீ பயப்படுகிறாய். வல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருளிய வஹியை மறைப்பதா இருந்தா இதை மறைச்சிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறான்னு எவ்வளவு கடுமையான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறியான்னு கேட்கிற வார்த்தை இருக்குது. அது ஆன்மீக நிலையில வச்சு பார்த்தா ரொம்ப கடுமையான வார்த்தை, கடும் சார்ஜ், கடுமையான குற்றச்சாட்டு. அது லேசுவாசான விஷயம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வே சொல்றது, மனுஷன் சொல்றதல்ல. படைச்சவன் சொல்றான், நீ மனுஷனுக்கு பயப்படுற, அல்லாஹ் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடுமையான வார்த்தை. இது எல்லாமா ரசூலுல்லாஹ் மறைச்சிருப்பாங்க, இதையே போட்டு உடைச்சு அவங்களா மறைச்சிருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ஹத்தஸக, மூணு விஷயத்தை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மூணு விஷயத்தை எவனாச்சும் உங்ககிட்ட சொன்னா அவன் பொய்யன்னு நினைச்சுக்க. அது எந்த சூஃபி சொன்னாலும் சரி, எந்த ஷேக் சொன்னாலும் சரி, எந்த மகான் சொன்னாலும் சரி, எந்த உலமா சொன்னாலும் சரி, மூணு பாயிண்ட் உங்ககிட்ட எவனாவது பேசினான்னு சொன்னா அப்படி பேசுறவன் பொய்யன். மூணு பாயிண்ட் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அது ஆதாரம் சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடப்பதை அறிவார்கள், மறைவானதை அறிவார்கள் என்று யாராவது சொன்னானேயானால் அவனும் பொய் சொல்கிறான். அதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டிப்படுறாங்க. மூணாவது சொல்கிறார்கள், ஒமன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் கதம, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியை மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னானேயானால் ஃபக்கத் கதப, அவனும் பொய் சொல்கிறான். ஏனென்றால் ஓதி காட்டுறாங்க, யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக்க, உம்முடைய இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லு. அதுல குறை வச்சேன்னா பல்லகத்த ரிசாலத்தஹு, அவனுடைய தூதை எடுத்து சொன்னவராக மாட்டேன்னு ஒரு வசனம் சொன்னமே, அந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்தை மறைத்திருப்பார்கள். இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் மேல சுமத்துறார்கள்.
அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தானா, ஆனா ரசூல் ஆள் பார்த்து கொடுத்தாங்க. அதான் அர்த்தம். அல்லாஹ் வந்து மார்க்கத்தை மக்களுக்கு கொடுத்தேங்கிறான், லின்னாஸ்ங்கிறான். மக்கள் அனைவருக்கும் முன்பாதி மா பையன்னாஹு லின்னாஸ், மனித குலத்திற்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹாதா பயானுன் லின்னாஸ், இது மனித குலத்திற்கான விளக்கம் என்று சொல்கிறான். குர்ஆனை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனித குலத்திற்கு என்று அல்லாஹ் தந்திருக்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் மனித குலத்துக்கெல்லாம் தரமாட்டேன், ஆள் பார்த்து கொடுப்பேன், வேண்டியவனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன், வேண்டாம் கம்மியா கொடுப்பேன் அப்படின்னு நடந்தார்கள் என்று சொன்னால், இது வந்து இவங்க மெஞ்ஞானம்ங்கிற வசதியா இருக்கிற காரணத்துக்காக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாணயத்தை இவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய செலக்ஷனை டேமேஜ் பண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செய்து விட்டதாக குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை தவிர இதுக்கு வேற அர்த்தம் இருக்க முடியாது. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதை கூட ரசூலுல்லாஹ் இல்லன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முந்தி, நான் கடைசி நபி, எனக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்புவான், நபி இல்லாத ஆட்களுக்கும் சில செய்தியை உள்ளத்துல போடுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிமார்களுக்கு செய்தி அனுப்புற மாதிரி எனக்கு முந்தைய சமுதாயத்தில் உள்ளத்தில் சில செய்திகளை எல்லாம் போடுவான். அப்படிப்பட்டவர்கள் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள். என் உம்மத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், இருப்பதாக இருந்தால், ஒரே ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார். ஆனா என் உம்மத்தில் கிடையாது, முடிஞ்சிருச்சுட்டாங்க. இது எங்க இருக்கு? புகாரில 3469 3689. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸை நீங்க படிச்சு பார்த்தா வழங்கும். உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயங்கள்ல ரிஜாலுன் யுகல்லிமூன மின் கைரி அன் யகூன அன்பியா, நபிமார்களாக இல்லாமல் சில உண்மைகளை அப்படி பேசி விடுவார்கள், உள்ளத்துல எல்லாம் போட்டு விடுவான், உள்ளத்துல மெசேஜ் வரும், ஜிப்ரீல் மூலமா வராது, உள்ளத்துல படும், சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படி சில பேரை முந்தைய சமுதாயத்தில் அல்லாஹ் வந்து உருவாக்கி இருந்தான். அப்படி ஒரு தொடர்பை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தான். என் உம்மத்தில் அப்படி கிடையாது. அப்படி ஒருத்தர் எல்லாம் கொடுக்கிறதா இருந்தா அது உமருக்கு கொடுத்திருப்பான், உமரும் இல்ல, யாருமே இல்லைன்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இறைவனிடமிருந்து மெசேஜ் தனியா வரும், கண்ணாடியில தெரியும், பார்த்தா விளங்கும், பளிச்சுன்னு விளங்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சித்தாந்தம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டு சென்றிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது, அப்படி இருக்கு, அப்படி ஒரு ஞானமும் கிடையாது. குர்ஆன்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் ஞானம், ஹதீஸ்ல என்ன பாக்குறீங்களோ அதான். இந்த ரெண்டுக்கு மேல மார்க்கம் என்று எந்த ஒரு ஞானமும் கிடையாது. உலக ஞானம் வேண்டால் இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி செய்யறது, எப்படி பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வேணா வேற வேற இடத்துல போய் கத்துக்கலாமே தவிர, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஞானம் என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு மேல வேற எதுலையும் கிடையாது. அதனால இந்த தரிகா முரீதுன்னு சொல்லி தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இது ஒரு இந்த ஷேக் முரீது சூபியாக்களுடைய கட்டுக்கதை பித்தலாட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். இது இல்லாம இன்னும் சில பித்தலாட்டங்கள் கடமை, இதெல்லாம் தாண்டி இருக்கிற பித்தலாட்டங்களையும் இந்த ஷேகுமார்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை யாரும் வழிகெடுக்க முடியாது. அந்த மாதிரி செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்.